புழை கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நாணாதாய் நாவுடையாய் செங்கோடு சக்கரம் ஏந்தோம் தடக்கையால் பங்காய கண்ணானை பாடேலோர் பீமாஸ் மோகினி பிக்கிள்ஸ் பவுடர்ஸ் அண்ட் மசாலாஸ் 30 வகையான தொக்குகள் பொடிகள் மசாலாக்கள் பீமாஸ் கிச்சன் நம்பிக்கை நாணயம் தரம் பீமாஸ் கிச்சன் a product of பீமாஸ் ரெசிடென்சி ஹோட்டல் எங்களது முகவரி பீமாஸ் ரெசிடென்சி ஹோட்டல் ராமானுஜம் சர்க்கிள் அருகே திருப்பதி 517501 போன் 7288999199 இப்பொழுது ஆன்லைனிலும் கிடைக்கிறது ஆர்டர் செய்வதற்கு அணுகவும் இமெயில் care@bmaskitchen.com வெப்சைட் www.bmaskitchens.com திருப்பாவை பாசுரம் 15 விளக்கம். ஏலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்துவிடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேசத் தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாய் இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வரவேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உன்னிடம் இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி, பேச்சை விட மறுக்கிறாள். என்னமோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லோரும் வந்து விட்டார்களா என்கிறாள். தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கு இருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவலையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் ఎన్గిరార్గల్. తిరుపతి బాలాజీ ఆశీస్సులు పొందిన భక్తులు భీమాస్లోనే విశ్రాంతి తీసుకుంటారు. భీమాస్ రెసిడెన్సీ రీడిఫైన్డ్ హాస్పిటాలిటీ సర్వీసెస్. భీమాస్ రెసిడెన్సీ ప్రైడ్ ఆఫ్ తిరుపతి. రైల్వే స్టేషన్ ఓవర్ బ్రిడ్జ్ ప్రక్కన రేణిగుంట రోడ్, తిరుపతి. ఫోన్ 0877645537 మొబైల్ 9133335527. వెబ్సైట్ www.bhimasresidency.com. ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதென்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காயே
எழுந்தீராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையர் பங்கைய கண்ணனே பாடலோரெம் பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.